ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஒருத்தனை நிறைய பேர் துரத்திட்டு வராங்க. அதை சில பேர் மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஓடி வரான்ல, அவன் தான் இந்த சீரியலோட ஹீரோ. மறைஞ்சிருக்காங்கல்ல, அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஹீரோ தான் திருடங்களெல்லாம் ட்ரிக்காக இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்ல, நாம் போய் இப்போ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டா என்ன, எதுக்கு நாம் இப்போ மறைஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் உடனே, இல்லை இந்த திருடங்களோட கேங் லீடர் ஒருத்தி இருக்கா, அவள் இன்னும் மாட்டலை, அவளை ஹீரோ பிடிச்சப்பறம் சிக்னல் கொடுப்பாரு, நாம் அப்போ போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஹீரோவை துரத்திட்டு வந்தவங்க அவனை சுற்றி வளைச்சிட்றாங்க. அந்த திருடங்க ஹீரோ கிட்ட, எங்களுக்கு எதிராக நீ போட்டிருக்க ரூல்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உன்னோட பாஸை வந்து என்னை பார்க்க சொல்லு, அவளுக்கு தான் அழகான ஆண்களெல்லாம் பிடிக்குமாமே, நான் ஹேண்ட்ஸமாக இல்லையா அப்படின்னு அவனே கேட்குறான். கேட்டுட்டு, இந்த டைலாக் இப்போ எதுக்கு நான் சொன்னேன் அப்படிங்கிறான். இப்போ ஹிஸ்டாரிக் வேர்ல்டில் இருந்து ப்ரெசன்ட் வேர்ல்டை காட்டுறாங்க. ஒருத்தி அவள் எழுதின ஸ்டோரியை படிச்சுட்டு இருக்கா. அவள் தான் இந்த சீரியலோட ஹீரோயின். இவன் இந்த டைலாக் சொன்னால் நல்லா இருக்காது, இந்த டைலாக் எடுத்துருவோம் அப்படின்னு அவளே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. நீ எப்போ உன்னோட நாவலை ஃபினிஷ் பண்ணுறதா இருக்க, சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணி எங்களுக்கு கொடு, நாங்கள் அப்போ தான் சீக்கிரமாக ட்ராமா எடுக்க முடியும், ஸோ சீக்கிரமாக கதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. நானே ஸ்டார்ட் பண்ண கதையை முடிக்க முடியாமல் அப்படி புலம்பிகிட்டு இருக்கேன், இவங்க வேற அவ்வளோ அவசரம்னா அவங்களே ஒரு கதையை எழுதிக்க வேண்டியதானே அப்படின்னு புலம்புறா. ஹீரோயின் பால்கனியில் நின்றுட்டுருக்கா. அவள் அப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறா. இப்போது ஹிஸ்டாரிக் வேர்ல்டில் ஹீரோவை காட்டுறாங்க. உங்கள் கேங் லீடர் எங்கே, அவளை இப்போ வர சொல்லு அப்படிங்கிறான். அப்போ மேலேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. எல்லாருமே வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தி மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அப்போ அவள் கரெக்டாக ஹீரோ மேலே விழுந்துடுறா. ஹீரோவோட ஆட்கள் இவ கீழே விழுந்ததை பார்த்து பயந்து திருடங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு மயக்க மருந்து வச்சுருந்துருக்காங்க போல. அதை தெரியாமல் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோவோட ஆட்களே அந்த மயக்க மருந்து ஸ்மெல் பண்ணிட்டு மயங்கிடுறாங்க. ஹீரோ மேலே தானே விழுந்தா, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ என்கிட்ட சொல்லணும், அதை விட்டுட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுடனே, நீ எதுக்கு இந்த லாங்குவேஜ் பேசுகிறா, பழைய கால ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு, எல்லாரும் எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவளை பார்க்குறா. நான் எப்போ இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், நான் எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறா. இங்கே ஏதாவது ஷூட்டிங் நடக்குதா, கேமரா எங்கே இருக்குது, நான் எப்போ இங்கே வந்தேன் அப்படிங்கிறா. அந்த திருடங்க கேங்லேருந்து ஒருத்தன் சொல்கிறான், நீ ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ண தான் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இவ உடனே, யார் நீ அப்படிங்கிறா. அந்த திருடங்க கேங்கில் இருக்காங்களா, அதில் இருக்க 2 பேர் உடனே, நாங்கள் யாரா, என்ன அடிபட்டுச்சா உனக்கு, மேலேருந்து விழுந்ததில் ஏதாவது கலண்டுருச்சா அப்படிங்கிறாங்க. நீ தானே எங்கள் கேங் லீடர், நாங்கள் 2 பேரும் உன்னோட பிரதர், அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு, இல்லை நடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அவளுக்கு புரியுது அவள் எழுதின கதைக்குள்ளே வந்திருக்கான்னு. நாம் எதுக்கு இந்த டாலி கேரக்டருக்குள்ளே வந்தோம், வேறு யார் கேரக்டருக்குள்ளேயே வந்திருக்கலாமே, இவ்வளோ தான் ஹீரோ கொண்டுருவானே அப்படிங்கிறா. அப்போ அவள் ஹீரோவை பார்க்குறா. அவன் கையிலேருந்து எதையோ எடுக்கிறான். ஹீரோ கையில் பாம் இருக்குது, எல்லோரும் குனிங்க அப்படின்னு சொல்கிறா. எல்லாருமே பயந்து போய் குனிறாங்க. அது பாம்லாம் இல்லை, அது ஒரு வெடி. ஹீரோ அவனோட கேங்க்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக அந்த வெடியை இப்போ வெடிச்சிருக்கான். அந்த வெடி ஹார்ட் இன் ஷேப்பில் வெடிக்குது. இதை பார்த்துட்டு எல்லாரும், இதுக்கு அப்படி எங்களை பயமுடுத்தின அப்படின்னு ஹீரோயினை திட்டிட்டு, ஹீரோ உனக்கு எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், அவனை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டே அப்படிங்கிறாங்க. ஹீரோ ஆக்சுவலாக அவனோட ஆட்களுக்கு தான் சிக்னல் கொடுத்தான். எங்கே நம்ம சிக்னல் கொடுத்துட்டோம், இன்னும் யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறான். அவனோட ஆட்கள் எல்லாரும் தான் மயக்கத்தில் இருக்காங்களே, அது அவனுக்கு தெரியல. ஹீரோயினோட ஆட்கள் இருக்காங்களா, அவளோட பிரதர்னு சொன்னாங்களே 2 பேர், அவனுங்க உடனே இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது கல்யாணமா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்காக கேட்குறா. ஹீரோ உடனே, இதெல்லாம் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து பேசினா தான் சரியாக இருக்கும், ஜோசியர்லாம் கேட்டுட்டு மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிஃப்டோடு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே, என்னை கொலை பண்ணுறதுக்கு தானே இப்படிலாம் சான்ஸ் தேடிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே புரியுது அப்படிங்கிறா. ஹீரோயினோட பிரதர் உடனே, அதுலலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இன்றைக்கே உனக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட இடத்துக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவளோட ரூமில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. எப்படி நான் இந்த நாவலுக்குள்ளே வந்தேன், எப்படி நான் அங்கேருந்து இப்போ வெளியே போகிறது அப்படின்னு புலம்புறா. அப்போ அங்கே ஏதோ ஒன்று வருது. நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், நீ இந்த ஸ்டோரியை விட்டு வெளியே போகணும்னா இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு நீ கம்ப்ளீட் பண்ணணும், நீ இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறப்ப நீ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையாவது இந்த உண்மையை நீ சொன்னா நீ இறந்து போயிடுவ அப்படிங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ இறந்து போயிட்டானா நீயும் இறந்து போயிடுவ, உன்னால் திருப்பி உன்னோட வேர்ல்டுக்கு போகவே முடியாது அப்படிங்குது. சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிருது. சிஸ்டம் நீ எங்கே போகிற அப்படின்னு அவள் கத்துறா. ஆனாலும் அது திருப்பி வரல. அடுத்த சீனில் ஹீரோயின் ஒரு ரூம்குள்ளே போகிறா. ஹீரோ அதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு, இந்த ரூமில் தான் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் திருடின பணம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறான். அங்கே ஏதோ நோட்ஸ் மாதிரி இருக்குது. அதை எடுத்து அவன் படித்து பார்க்குறான். இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ரூமில் இருக்க காசெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வேர்ல்டுக்கு ட்ராவல் பண்ணிட வேண்டியதான், நம்ம வேர்ல்டில் நாம் பணக்காரியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து பார்க்குறா. அதில் கவர்மெண்ட் சீல் இருக்குது. இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்களே, அப்போ அதுவும் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அங்கே இருக்க காசெல்லாம் பார்த்துட்ருக்கா. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு இவன் திரும்பி பார்க்குறா. ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு அவன் மேலே இடிச்சிட்டு பயந்து போய் பின்னாடி இடித்து விழுகிறா. இவளுக்கு அடிப்பட்ட அதில் ரத்தம் வருது மூக்குல இருந்து. ஹீரோக்கு பிளட்டுனாலே அலர்ஜி போல. ஹீரோக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகுது. இவ உடனே, உனக்கு பிளட்டுன்னா அலர்ஜி இருக்குல்ல, அதை நான் மறந்துட்டேன், சாரி அப்படிங்கிறா.
எனக்கு பிளட்டுன்னா பயம்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான். ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு, என் ஃப்ரெண்டும் பிளட்டை பார்த்த உடனே இப்படி தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணியோ அதே மாதிரி தான் பயப்படுவான். ஸோ அதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணி சும்மா கெஸ் பண்ணேன் அவ்வளோதான் அப்படிங்கிறா. பேசிட்டு இருக்கப்பவே ஹீரோயின் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இவ சத்தம் போட்டதை கேட்டு அவளோட பிரதர் அப்புறம் அவளோட ஆட்கள் எல்லாருமே அந்த ரூம்குள்ளே ஓடி வராங்க. அந்த ரூம்குள்ளே வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க அப்படியே சைலண்ட்டாக அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்குது. அடுத்த சீனில் ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஒரு ஜூஸ் கொடுத்து இதை குடி அப்படிங்கிறான். 2 பேரும் குடிக்கிறாங்க அந்த ஜூஸை. குடிச்ச உடனே ஹீரோயின் மயக்கமாயிடுறா. ஹீரோயினோட இடத்துக்குள்ள ஹீரோவோட ஆட்களும் மெஜிஸ்ட்ரேட்டோட ஆட்களும் வந்து ஹீரோயினோட ஆட்களை பிடிச்சிடுறாங்க. ஹீரோ அவன் இருந்து ரூமை விட்டு வெளியே வரான். அவனோட அசிஸ்டண்ட் அங்கே வந்துடுறான். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம், மெஜிஸ்ட்ரேட் இங்கே எப்படி வந்தாருன்னு தெரியல அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் ஹீரோவை பாராட்டுறாரு. இந்த திருட்டு கும்பலை பிடிக்க நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், எங்களால் முடியல, நீ எப்படியோ இவங்களை பிடிச்சிட்ட, இனிமேல் மக்கள் எல்லாரும் சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. கிங் இவங்க எல்லாரையுமே என்ன பண்ண சொன்னார் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட. இவங்க எல்லாரும் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்காங்க, காசெல்லாம் திருடிருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை பார்த்து வேற யாரும் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால ஊர் மக்கள் முன்னாடியே இவங்க எல்லாரையும் கொலை பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு. இதை கேட்டதும் ஹீரோக்கு ஒரு மாதிரி சோகமாகுது. அடுத்த சீனில் ஹீரோயினையும் அவளோட ஆட்கள் எல்லாரையுமே ஊர் மக்கள் முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் மயக்கம் தெளியுது. அவள் எந்திரிச்சு பார்த்துட்டு, என்னை எதுக்கு இப்படி கட்டி வச்சிருக்கீங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், என்னோட அம்மா அப்பா என்னை தேடுவாங்க அப்படின்னு அழுகுறா. நான் யாரையும் கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்றா. ஹீரோ அங்கே பின்னாடி தான் உட்காந்துட்ருக்கான். அவனை பார்த்துட்டு, நான் உன்னை நேற்று காப்பாற்றினேன்ல, என்ன இப்போ காப்பாற்று அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவன் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். மெஜிஸ்ட்ரேட் உடனே எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக கொலை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு. இவங்களை பனிஷ் பண்ண ஒருத்தன் வரான். ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டான் அதை பார்க்க முடியாமல். அப்போ நிறைய பேர் அங்கே ஓடி வந்து, ஹீரோயின் எதுவும் பண்ணிடாதீங்க, ஹீரோயின் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க, ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த மெஜிஸ்ட்ரேட் உடனே இவங்க பேச்செல்லாம் கேட்காத, சீக்கிரம் அவங்கள பனிஷ் பண்ண அப்படிங்கிறாரு. ஹீரோ உடனே அவங்க சொன்னது உண்மையாக பொய்யான்னு முதல் விசாரிப்போம், அதுக்கப்புறம் என்ன முடிவுங்கிறத டிசைட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவளோட ஆட்களையும் ஜெயிலில் போடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஹீரோ கிட்ட, நான் டாக்டர் தான், ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கு, அவளுக்கு நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரிங்கிறான். அவன் மருந்து போட்டு விடுறான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, இவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவனே வந்து ஹெல்ப் பண்ணுறானே, ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படின்னு அவனே பார்த்துட்டு காசிச்சுட்டு. அடுத்த சீனில் ஹீரோயினை பார்க்க ஜெயிலுக்கு போகிறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை வெளியே விடு அப்படிங்கிறா. அவன் முடியாதுங்கிறான். என்னை நீ நம்ப வச்சு ஏமாத்திட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான், ஆனாலும் அவளால் கூட அந்த கம்பியை உழைக்க முடியாது, அந்த செயினுக்கு ஒரே ஒரு சாவி தான் இருக்குது, அது உங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்டில் வைக்கிறான். இதை ஹீரோயின் பார்த்துட்றா. ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, நாம் செட் பண்ண ஆட்கள்லாம் இவ்வளோ லேட்டாக வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, அவங்களாம் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிறான். இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஹீரோயினோட இடத்துல ஒரு ரூமில் நான் ஒரு நோட்ஸ் பார்த்தேன், அந்த நோட்ஸில் அவங்க எங்கேருந்தெல்லாம் காசு எடுத்திருக்காங்க, அதை எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காங்க. இருக்கிறவங்கள்ட்டேருந்து கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க யாரையும் கொலை பண்ணதே இல்லை. இவங்க பேரை சொல்லி வேறு யாரோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அதை இவங்க மேலே பழி போடுறாங்க, அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் அவளோட ஆட்களும் யாரையும் கொலை பண்ணலங்கிறது ஹீரோவுக்கு தெரியுது. ஸோ அவளை காப்பாற்ற அவனே இப்படி ஆள் செட் பண்ணியிருப்பான் போல. அடுத்த சீனில் ஹீரோயின், என்னால் இந்த செயினை வளைக்க முடியாது, ஆனால் உங்கள் எல்லாரையும் இங்கேருந்து தப்பிக்க வைக்க முடியும், இங்கேருந்து நான் வெளியே கூட்டிகிட்டு போன அப்புறம் எல்லோரும் ஒரு திசைக்கு போயிடுங்க, எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறா. ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தானே, அவள் கையில் இருக்க கம்பியை தான் அவளால் கழட்ட முடியல, ஆனால் அங்கே கதவில் இருக்க ஒரு கம்பி, அதை எப்படியோ ஒன்று ஓப்பன் பண்ணிடுறா. அந்த கேப் வழியாக எல்லாரையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறா. இவங்க தப்பிக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க காட்ஸ் இவங்க எல்லாரையும் துரத்துறாங்க. எல்லாரும் ஒரு பக்கமாக ஓடுறாங்க. அந்த காட்ஸ்லாம் துரத்தவும் ஹீரோயின் ஒரு டேபிள் கடியில் ஒளிஞ்சுக்கிறா. அந்த காட்ஸ்லாம் அங்கேருந்து போன அப்புறம் அவள் வெளியே வரா. அப்பா அவளோட பிரதர்ஸ் 2 பேரும் அங்கேருந்து வெளியே வராங்க. நீங்கள் என்ன அங்கேருந்து போகலையா, எதுக்காக இங்கேயே இருக்கீங்க, தப்பிச்சு போங்க அப்படிங்கிறா. அவங்க உடனே, எப்பயும் ஒன்றா இருப்போம் தானே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்றாவே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒரிஜினல் பிரதர் சிஸ்டர் இல்லை போல். அவங்க அப்படி சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. அவள் உடனே அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அவள் கையில் செயின் இருக்கிறத மறந்துட்டு ஹக் பண்ணுறா. அவங்க பிரதர்ஸ் 2 பேரும், எங்களை கொன்றாத, வலிக்குது விடு அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோயின் உடனே, இந்த செயின் இருக்கிறத மறந்துட்டேன், சாரி, இது எப்படியாவது இப்போ நம்ம கழட்டணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறா. அவளோட பிரதர் உடனே, ஹீரோ கிட்ட தான் அதுக்கான சாவி இருக்குது, அதை நம்ம போய் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவோட மேன்ஷன் முன்னாடி மறைஞ்சு நிற்கிறாங்க. ஹீரோயினோட பிரதர் ஹீரோயின் கிட்ட ஒரு மயக்க மருந்து கொடுத்து இதை ஹீரோவோட ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, நீ அவனோட ரூம்குள்ளே போய் கீ எடுத்துகிட்டு வந்துரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மேஜிக் பாக்ஸை யூஸ் பண்ணு, இது என்னன்னா அப்படின்னு சொல்ல வராரு. இந்த மேஜிக் பாக்ஸை பற்றி எனக்கு தெரியாதா, நான் எத்தனை டிவி சீரியலில் பார்த்துருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறா.
இதுக்கு நாம் ஒரு பாஸ்வேர்ட் சொல்லணும், அப்போ தான் இது ஓப்பன் ஆகும், அதுக்கான பாஸ்வேர்டு என்னென்னா அப்படின்னு அதை சொல்ல வராரு. அதுக்குள்ள அதுவும் எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. ஹீரோயினோட பிரதர் இருந்துட்டு அந்த மயக்க மருந்து 1/2 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும்னு சொல்ல மறந்துட்டேனே அவள்கிட்ட அப்படிங்கிறாரு. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாத்ரூமில் உட்காந்து அந்த கேஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஹீரோவோட ரூம் ஃபுல்லாக அந்த மயக்க மருந்தை ஸ்ப்ரெட் பண்ணிடுறா. ஹீரோ மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சாவியை எடுத்துட்டு ஹீரோவை பார்க்குறா. அவன் அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்தில் போகிறா. கரெக்டாக அவன் எந்திரிச்சிடறான். நீங்கள் எப்படி வந்த, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான். அங்கேருந்து அவள் தப்பிச்சு போகலான்னு வெளியே போகிறா. அப்போ அந்த ரூமுக்கு 2 பேர் ஹீரோவை கொலை பண்ணலான்னு வராங்க. உடனே அவளோட பிரதர்னு நினச்சிக்கிட்டு நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க அப்போ உடனே ஹீரோவோட ஆட்களும் அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோவை கொலை பண்ண வந்தவனை அவங்க எல்லாரும் சுற்றி வளைச்சு பிடிச்சிடறாங்க. ஹீரோ நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்குறான். அந்த டைமில் மெஜிஸ்ட்ரேட் அங்கே வந்து ஹீரோவை கொலை பண்ண வந்தாங்கல்ல, அவங்கள இவர் கொல்றாரு. இதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஹீரோயின் உடனே அவங்க யார் அனுப்புனாங்கன்னே தெரியல, எதுக்கு அவங்கள இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறா. மெஜிஸ்ட்ரேட் உடனே இவங்கெல்லாம் உன்னோட ஆட்கள் தானே, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போகிறாரு. ஹீரோ அப்போ ஹீரோயினுக்கு சிக்னல் காட்டுறான். என்னோட கையில் இருக்க கத்தியை வாங்கி என் கழுத்தில் வை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சிக்னல் காட்டுறான். அவளும் அதே பண்ணுறா. என்கிட்ட யாராவது வந்தீங்கன்னா ஹீரோ ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு அவள் மிரட்டுறா. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சிக்னல் காட்டுறான். ஹீரோயின் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் மனசுக்குள்ள ஹீரோயினை காப்பாற்ற இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஹீரோ சேஃபாக இருக்கணும், விடுங்க அவள் தப்பிச்சு போட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து ஹீரோவை கூட்டிகிட்டு தப்பிச்சு வந்துடுறா. ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடுறா. ஹீரோவை அப்படியே பார்த்துட்டே இருக்கா சிரிச்சுக்கிட்டே. இதை ஹீரோ கவனிச்சுட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறான். அதுக்கப்புறம் அவள் ஹீரோ கிட்ட போய் நான் யாரையுமே கொலை பண்ணவே இல்லை, என்னை ரிலீஸ் பண்ணு, என்னை எதுக்கு இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறா. நீ சொல்கிறது உண்மைதான், ஆனால் நீ திருடி இருக்கில்ல, அதுக்கு நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறான். திருடி நானாக வச்சுக்கிட்டேன், நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன், உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து நான் தப்பிச்சு வந்ததுலேருந்து எதையுமே திருடல தெரியுமா அப்படிங்கிறா. ஹீரோ உடனே ஜெயிலேருந்து தப்பிச்சு வரதே பெரிய தப்பு தான், அதுக்கே நீ ஜெயிலில் இருக்கணும் தெரியுமா அப்படிங்கிறான். உடனே இப்போ நான் என்ன பண்ணால் என்னை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா. ஹீரோ யோசிச்சுட்டு இந்த கேஸை சால்வ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணு, அப்போ நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இந்த கேஸை பற்றின டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு அவள் கேட்குறா. அவன் உடனே சொல்கிறான், நான் உங்கள் மேன்ஷனுக்கு வந்திருந்தேன்ல, அங்கே ஒரு அக்கௌண்ட் நோட்டை பார்த்தேன், அதில் நீங்கள் எங்கேருந்து அமௌண்ட் எடுத்தீங்க, அதை எங்கே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. நீ மெஜிஸ்ட்ரேட் கிட்டேருந்து திருடின பணத்தில் பாதி பணத்தை ஒரு வில்லேஜ் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்க. இப்போ அந்த வில்லேஜில் இருக்க ஒருத்தர் கூட உயிரோட இல்லை. எதுக்கு அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க, யார் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 2 பேர் ஆனால் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்த்துட்டு நீ எங்களை அரெஸ்ட் பண்ணிடல, அப்போது அந்த மெஜிஸ்ட்ரேட் அங்கே இருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவரோட மேன்ஷனில் தான் வச்சுருக்காரு. பாதி பணத்தை வில்லேஜ் மக்களுக்கு கொடுத்தேன்னு அவர் அவங்கள கொலை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அன்னைக்கு எங்களை கொலை பண்ணுங்கிற ஒரே இன்டென்ஷனில் தான் அவர் இருந்தார். இப்போ 2 பேரும் உன்னை அட்டாக் பண்ண வந்தப்போ அவங்க யார் என்னென்ன விசாரிக்காமல் அவங்கள அவர் கொலை பண்ணிட்டாரு. இந்த கேஸில் நீ எங்களுக்கு ஃபேவராக இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் மாட்டிப்பாரோங்கிற பயத்தில் தான் அவர் உன்னை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்காரு. அவர் அனுப்பின ஆட்கள் மாட்டிக்கவும் உடனே அவர் கொலை பண்ணிட்டாரு. அவருக்கு எப்படி இங்கே இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், கரெக்ட் டைமில் எப்படி அவர் வந்தார், இதுலேருந்தே தெரியல அவர் தான் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். மெஜிஸ்ட்ரேட்டோட மேன்ஷனில் இதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரிங்கிறான். உடனே இந்த கேஸ் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை நீ ரிலீஸ் பண்ணிடணும், பிங்கி ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிறா. அவனுக்கு ஒன்றும் புரியலை, என்னது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவளே அவனோட கையை பிடிச்சி ப்ராமிஸ் பண்ணுறா. ப்ராமிஸ் பண்ணிவிட்டு என்னை ரிலீஸ் பண்ணிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஹீரோ அவனோட கையை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான்.